Good evening all. Welcome to SKIS Academy. Today we are going to see India and China relations. So how we have partnered with India and what are the schemes and what are the measures they have been given அப்படின்னு சொல்லி we are going to see detailedly in this class. So first we are going to see a brief overview of how this India and China have a relationship between each other. So India and China we all know they were neighbors. அவங்க வந்து என்ன ஒரு எனிமியாவோ இல்லை இல்லை அவங்க ஒரு ஃப்ரெண்டாவோ அந்த மாதிரி நம்ம அவங்கள டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் நைபர்ஸ் டு ஹூம் அப்படின்னா டு இந்தியா அண்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா அண்ட் திஸ் டூ கண்ட்ரீஸ் ஹாவ் அ வெரி லார்ஜ் பாப்புலேஷன். வி ஆல் நோ திஸ் டூ கண்ட்ரீஸ் ஹாவ் அ வெரி லார்ஜ் பாப்புலேஷன். இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் ரேட்டில் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி கேன் ரிகக்னைஸ் த டூ கண்ட்ரீஸ் ஹாவ் அ வெரி குட் பாப்புலேஷன். And next what we are going to see அப்படின்னா but currently they share a unique relationship in the population history இல்லை இந்த neighbors history இல்லாம they are also sharing a history, some sort of history they have been sharing. Now we are going to see how what are the histories and what are the cultures we are sharing between India and China அப்படின்னு சொல்லி we are going to see detailedly how it going to reflect on your exams. உங்களோட எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். And what they are telling அப்படின்னா at present India and China hold an important position in the international arena. So we all know they are not holding a regional level மட்டும் அவங்க வந்து அவங்களோட பொசிஷனையும் இல்லை அவங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணல, பட் ஆல்சோ இன் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா they'll be member. So both the countries will have a special partnership இல்லை both the countries will have a particular space, பர்டிகுலரான ஒரு இடத்த வந்து நிரப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்ஸ் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டெவலப்பிங் எக்கனாமி. இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தே டிட் நாட் அட்டன் த ஸ்டேட்டஸ் கால்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூஎஸ் பார்த்துருப்போம். யூஎஸ் இஸ் இன் அ டெவலப்டு கண்ட்ரி, பட் இந்தியா அண்ட் சைனா டஸ் நாட் அட்டன் த ஸ்டேட்டஸ் கால்ட் டெவலப்டு கண்ட்ரி. பட் இந்த ரெண்டு கண்ட்ரியுமே எப்படி இருக்குன்னா தேவர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த எக்கனாமிக் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போத் ஸ்டேட்ஸ் ஷேர் சிமிலாரிட்டிஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்குள்ளுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஷேரிங் நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதுதான் என்னன்னா ஓவரால் ப்ரிஃபேஸ். ஒரு ப்ரிஃபேஸ்னா இதுதான். அட் த கல்ச்சுரல் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ஸ்பியர்ஸ் சைனா அண்ட் இந்தியா ஹாவ் அ மச் இன் காமன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can automatically you can say that இந்தியாவோட கல்ச்சரும் சைனாவோட கல்ச்சரும் வாட் இட் ஹேட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே போத் ஹாவ் மெனி சிமிலாரிட்டிஸ், நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின் போது தே ஆர் டாக்கிங் அபவுட் பாலிட்டிக்ஸ் லெவல்லையும் அண்ட் ஆல்சோ தே வில் பி டாக்கிங் அபவுட் ஜியாகிரபிக்கல் லெவல்லையும் how they have a similarities அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து both the ancient civilizations that were affected by the past imperial colonial conquest. அதாவது இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்மே வாட் தே ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இந்தியா பாப்புலரான ஒரு சிவிலைசேஷன் என்னன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ஹரப்பன். ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் ஐவிஎஸ் இதெல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி சிவிலைசேஷன் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த சைனா ஆல்சோ. ஸோ this both countries have a same cultural and civilization properties வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து both have rich cultural heritage and cultural and economic relationship between China and India date back to the ancient times. அதாவது இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா the date backs to the ancient periodலேருந்து கிட்டத்தட்ட 500 பிசி 1200 பிசிலேருந்து they have been dating towards the old age, அதாவது ஏன்ஷியன்ட் பீரியடை வந்து இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து சின்ன ஓவர்வியூ ஆஃப் ஆர் இந்தியா அண்ட் சைனா இருக்கக்கூடிய மேப். ஸோ நம்ம இந்தியா இங்கே இருக்குது அண்ட் ஹியர் வி ஹாவ் சைனா. ஸோ தேவர் ஷேரிங். ஸோ அதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா தேவர் நெய்பர் டு இந்தியா அப்படின்னு சொல்லி வி ஆர் டிட்டர்மினிங் தெம். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் சில்க் ரோட் சர்வ்ட் அஸ் அ மேஜர் ட்ரேட் ரூட் அஸ் அ கல்ச்சுரல் லிங்க் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஃப்ரம் செகண்ட் சென்ச்சுரி. ஸோ வி ஆல் நோ சில்க் ஃபேமஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் அப்படின்ற இந்த ஆடைகள்லாம் வந்து எங்கே ஃபேமஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனா. ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த செகண்ட் சென்ச்சுரியிலேருந்தே வி ஆர் ஆல் ஷேரிங் த ரூட். அதில் தான் த ஹவ் ஸ்டார்டட் டு ட்ரேட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்றுமதிகள் வந்து செகண்ட் சென்ச்சுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டூ மோஸ்ட் பாப்புலேட்டட் நேஷன் ஆஃப் த வேர்ல்ட் collectively home to
1/3 of the world's population. இந்த ரெண்டு பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், திஸ் ஆர் த ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் என்னன்னா ஒரு ஃபேக்ட். ஒரு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி வந்து அவங்க ஃபேக்ட் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா by using this concept. So what they are telling அப்படின்னா இந்த ரெண்டு பாப்புலேட்டடான ஒரு கண்ட்ரி வந்து என்னன்னா that sharing a 1/3 of world's population அப்படின்றது இட்ஸ் a fact. And next what they are telling அப்படின்னா both countries are rapidly developing economic powerhouses. So what the countries is doing அப்படின்னா India and China they were developing powerhouses in the economic levelல. நம்ம என்ன பண்றோம்னா டெவலப்பிங் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தேர் டெல்லிங். ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க என்னெல்லாம் சலிச்சவங்க இல்லைன்ற மாதிரி we were developing. This both countries have a unique role over there அப்படின்னு சொல்லலாம். And next this is the brief view of the map. எப்படி நம்மளுடைய சைனா மேப் வந்து இருக்கு அண்ட் ஆல்சோ இந்தியா மேப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா here we have India and this is China. So China and also that அதில் இருக்கக்கூடிய countries, அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் we have been seeing, and Taiwan. So this is in a overall view. So first of all whatever, அதாவது நீங்க ஒரு ஐஆர் படிக்கிறீங்கன்னா you have to analyze the map. For example, if you are studying India and China relation means you have to check the map. என்னென்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னன்னு சொல்லி இந்த டைம்ல நம்ம அனலைஸ் பண்ணும்போது that will be very very helpful to recollect again and again. And India remained a part of a British Empire during 19th and 20th century. So we all know in the 19th and 20th century this British கிட்ட தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா under their control this India வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் நம்மள வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. and they also framed many acts and regulations to develop our country and also to take all the resources from our country. And what we are telling அப்படின் போது got independence from the British எப்ப அப்படின் போது 15th August 1947 we all got our independence. And அது மட்டும் இல்லாம how our country அப்படின்னு பார்த்தீங்கன்னா our country is a secular democratic republic with a written constitution. written constitution அப்படின்னா என்னன்னா எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன். நம்மளுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எதுன்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அது மட்டும் இல்லாமல் செக்யுலர் அப்படின் போது அவர் கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் அ பர்டிகுலர் ரிலீஜன் டு ஃபாலோ. ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஒரு ரிலீஜன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணல. டெமோக்ரட்டின் போது மக்கள் ஆட்சி. ஸோ நம்ம வந்து வி கேன் எலெக்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் த்ரூ ஆர் ஓன். அப்புறம் வந்து ரிபப்ளிக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வி ஆல் ஹாவ் அ ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி இன் ஆர் கண்ட்ரி. And next located in the South Asia with an area spanning of 3.2 million square kilometers. And our country என்னன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா ரிலேஷன் பார்க்கும்போது our country is in a federal state அப்படின்னு சொல்லி we all know. And next this is the brief overview of this map. And China பார்த்தீங்கன்னா in 19th and 20th century China remained under the spheres of influence of imperial states of Britain, France and also Germany, Russia and Japan. அதாவது நம்ம இந்தியா என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were under control of British. பட் இந்த இடத்துல சைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா spheres of influence அப்படின்னா நிறைய பேரோட கண்ட்ரோலுக்கு அடியில் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா they have been done. ஃபர்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அண்ட் ஆல்சோ பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா அண்ட் ஜப்பான். அடுத்து வந்து சைனா பிகம் எப்போ அவங்க வந்து ரிபப்ளிக் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1912 when we got our independence அப்படின்னா 1947 we got, but when this China have got their independence அப்படின்னா in the year of 1912 they got their independence. And earlier it was ruled by imperial dynasties. அதாவது அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், once we got independence they started to frame a election commission. general election run பண்ணணும். இந்த general election எப்போ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in India 1950s we have a first general election. அது மட்டும் இல்லாம இந்த ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல கண்டக்ட் பண்றதுக்காக we also have a act. what act அப்படின்னா பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கோட் அண்ட் கான்டக்ட் ஹவு த எலெக்ஷன் ஷுட் பி ரன், எப்படி ஒரு எலெக்ஷன்ஸ்லாம் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே வி ஸ்டார்டட் ஹவு அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஷுட் பி தேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் அவுட் பண்ணி ஒரு லீடர் இருக்கணும், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், ஒரு பிரசிடென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒன்ஸ் திஸ் சைனா காட் தென் இண்டிபெண்டன்ஸ் they does not form any government. பட் அவங்களோட ரூலிங் எப்படி இருந்ததுன்னா the ruling was in imperial dynasties. அதாவது அந்த ராஜாக்கள் தான் அப்பயும் என்ன பண்ணாங்கன்னா they continue to rule but they do not form a particular government how the India had framed. And next what we are going to see அப்படின்னா after World War II the People Republic of China was established on
1st October 1949. அதாவது in China we have two parties. ஒன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா. திஸ் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா எப்ப வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் த செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆன உடனே வாட் தே ஹவ் ஸ்டார்டட் அப்படின்னா தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பர்டிகுலர், இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கு, வி ஹாவ் காங்கிரஸ், வி ஹாவ் பாரத், பிஜேபி அப்படின்ற மாதிரி வி ஹாவ் அ நேஷனல் பார்ட்டிஸ். அந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியா எப்ப என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா பிஆர்சி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் அக்டோபர் 1949 that have been established. And next located, இப்ப சைனா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is located in the East Asia with an area spinning of the kilometer பாத்தீங்கன்னா 9.6 million square kilometer அப்படின்னு சொல்லி these are the facts they have been given. நவ் அது மட்டும் இல்லாம வி ஆல் நோ, நம்மளோட இந்தியாலையும் சரி சைனாலையும் சரி வி நோ த வேர்ட் கால்ட் கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின் போது கம்யூனிசம் போது இட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு எவ்ரி ஒன். கேபிட்டலிஸ்ட் அப்படின் போது இந்த முதலாளித்துவம் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா they'll have more power. பட் கம்யூனிசம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா this India and China have a main focus on this thing. So communism, authoritarian state. According to Chinese constitution, People's Republic of China is a socialist state under the People's Democratic Dictatorship led by the working class. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் பிஆர்சி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இந்த பிஆர்சியை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்ஸ் இந்த சைனீஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது பிஆர்சியை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி they're telling. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூனிட்டரி ஸ்டேட். ஹவு நம்மளோட ஸ்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இட்ஸ் ஃபெடரல் ஸ்டேட். அதே வந்து திஸ் சைனா என்னவா அவங்க வந்து ரன் பண்றாங்கன்னா தேர் ரன்னிங் அண்டர் த யூனிட்டரி ஸ்டேட். யூனிட்டரி ஸ்டேட் போது a single government will have a power. So there will not have any bilateral things அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். bilateral thingsக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா we can say bicameralism and we have both the houses. bicameralism போது we have in India we have nearly 6 states which follows bicameralism. 6 states போது என்னன்னா அதாவது now we can see சென்ட்ரல்ல மட்டும் தான் we have 2 houses, ராஜ்யசபா and லோக்சபா. bicameralism அப்படின்னா என்னன்னா that state will also follow this லோக்சபா, அப்பர் ஹவுஸ் அண்ட் லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி 2 ஹவுஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் ஃபாலோ பண்றாங்கன்னா 6 states they have been following. And next இப்போ வந்து we are going to compare how India and China ஓட ரிலேஷன் எப்படி இருக்கு and how we are going to write our answers அப்படின்றத we are going to compare. First we all know எப்பவுமே வந்து ஒரு இந்தியா இல்லைன்னா கூட எப்பவுமே வந்து whenever you are going to compare India and with other country you have to compare based on the 6 dimensions. First வந்து you have to see the geographical level. அப்போ geographical level வந்து you have to use a map யூஸ் பண்ணி you have to analyze it. And second வந்து economic level, and third is political, fourth is social, and fifth is cultural, and sixth is security defense. India, huge country, strategically located in the South Asia. Himalayas are the natural barrier in the north. We all know இது வந்து it's in a fact. Himalayas are the barrier that is located in the north and major country bordering Indian Ocean and rich in natural resources. Our country is very good in natural resources. இதுல வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேரியரா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா this Himalayas. And China பாத்தீங்கன்னா China is a very huge country strategically located in the Asia Pacific region, borders with the Pacific Ocean, rich in natural resources. அதாவது India is bordered by the Indian Ocean and China is bordered by the Pacific Ocean. And next what அப்படின்னு பார்த்தீங்கன்னா these two countries have a very good natural resources. We all know இந்த ரெண்டு கண்ட்ரிலுமே வந்து they were very famous for the agriculture. அக்ரிகல்ச்சருமே வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு சலிச்சவங்கலாம் இல்லை. This both countries will have a good protective production level அப்படின்னு நம்ம சொல்லலாம். And next, what are the economic perspective how we are following அப்படின் போது India follows mixed economy. Mixed economy அப்படின் போது என்னன்னா இதுல வந்து they'll have a both private and partnership ஓட ரோல் வந்து இங்க ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க. And synthesis of capitalism and socialism. synthesis அப்படின்னா divisions இல்ல diversion அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த division and diversion between capitalism and socialism, that means we also follow capitalism role and also we are also following this socialism role. And next வந்து domestic oriented அப்படின் போது in இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய ப்ரமோட் பண்ணணும், நிறைய சேல்ஸ் பண்ணணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த டொமஸ்டிக் ஓரியன்ட் மைண்ட் ஷிப் நம்ம இந்தியாக்குள்ள நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் வந்து தட் இஸ் ஃபாலோட் பை சைனா. சோஷியலிசம் அப்படின் போது இட் ஷுட் பி ப்ரொவைடட் டு ஆல் த பர்சன் irrespective ஆஃப் தேர் கிரவுண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். எந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கும் இல்லாமல் சோஷியலிசமா தே ஹாவ் டு கிவ். ஆனால் தே ஆர் ஃபாலோயிங் சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் வித் கேபிட்டலிஸ்ட் ஃபீச்சர்ஸ். அதாவது ஒன்லி கவர்மெண்ட் வில் ஹாவ் அ மோர் பவர். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா we have a mixed economy that private and government will play a major role. What they are telling அப்படின் போது they are talking about a socialist economic with a capitalist feature. அப்படின் போது only the government or only the state will have a overall power to control the export and import regarding things. And next வந்து market socialism model. What China is following அப்படின் போது market socialism. Market socialism அப்படின்னா என்னன்னா they are going to export their products to the other countries. அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வைஸ் மார்க்கெட் போது அவங்களுடைய டொமஸ்டிக் லெவலில் மட்டும் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணாமல் they are going to promote to all over the country. And next வந்து export oriented. நம்ம country பார்த்தீங்கன்னா country isனா domestic oriented, but இந்த country isனா export oriented. Wherever you see, wherever you go, you can find the product made in China அப்படின்ற ஒரு டார்கெட் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இந்த பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இந்தியா என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா we are following democracy role. democracy role நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா parliamentary system of government based on checks and balances. what is this parliamentary government அப்படின் போது parliamentary government போது we have a power of சென்டருக்கும் பவர் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கும், and more power is given to the state. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா that is also called as residential power அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ரெசிடியூரியல் பவர். இந்த ரெசிடியூரியல் பவர் அப்படின் போது என்னன்னா இதுல வந்து the state and center will have power. ஆனா சென்டர் தான் லாஸ்ட்ல ப்ரிவைல் ஆகும். சென்ட்ரல் பவர், சென்டர் will have more power than the state. And next வந்து importance given to the individual rights. So we all know that India will give a more important rights to the individual rights. And next வந்து சைனா பார்த்தீங்கன்னா இட்ஸ்னா கம்யூனிஸ்ட் அண்ட் சோசியலிஸ்ட் ஸ்டேட். கம்யூனிசம் அண்ட் சோசியலிசம் ஸ்டேட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் வேணும். இதில் வந்து நான் முதலாளியாக இருந்தால் எனக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கணும், நான் வந்து தொழிலாளியாக இருந்தால் எனக்கு சில அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமைகள் யாருக்கும் இல்லை. எவ்ரி ஒன் ஹாவ் அ ஈக்குவல் பவர் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வித் லீஸ்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படின் போது யாருக்கு பவர் அதிகம் இருக்கும்? ஸ்டேட் கிட்ட தான் பவர் அதிகமாக இருக்கும். அண்ட் that does not have a major checks and balance. checks and balance அப்படின் போது we know in government we have 3 organs. 3 organs இருக்கு. ஒன்று என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இந்த 3 ஆர்கன்லையும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா we should follow a checks and balance வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் வேலைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜுடிஷியரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்டை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஆக்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை அந்த ஜட்மெண்ட்டை ஒழுங்காக டெலிவர் பண்ணுறாங்களா இல்லையா. எக்ஸிக்யூட்டிவ் போது அந்த ஆக்டை பேஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக போகுதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அதே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அப்படின் போது they are going to enact laws. இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to frame the laws and enact the bills and laws. ஸோ இவங்க 3 பேர்த்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஆர்கன்ஸுமே வந்து எந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற ஒரு பவருமே, செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற பிரின்சிபல் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆல் மெயின்டைன் வித் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். பட் சைனீஸில் பார்த்தீங்கன்னா தே டு நாட் ஃபாலோ அ மேஜர் ரோல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். தே ஹாவ் அ very least role. That means that central government or the head of the government will have more power than the other government அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் given to the individual rights. வேர் ஒரு இடத்துல ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப பவர் கொடுக்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மக்களோட குரல் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரைட் வந்து இங்கே பறி போயிருக்கு அப்படின் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஸ்பீச் ஒரு இடத்துல எனக்கு பறி போயிருக்கு. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் வித் த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஐ ஹேவ் மோர் பவர் அண்ட் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டோ இல்லை உங்களோட ரைட்ஸ் அதாவது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இந்த இடத்துல பறி போனாலும் உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. நோ ஒன் கேன் நாட் கொஸ்டின் த கவர்மெண்ட். அதனால தான் சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஃப்ரீடம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாச்சும் வைலேட் ஆனாலும் தே கேன் சீக் டு த கோர்ட் அண்டர் த Article 32 in the Supreme Court, 226 in the High Court. இது வந்து என்னன்னா ரிட் ஃபைல் பண்றதுக்காக. we all know ரிட் எதுல வரும்? Article 32. how many writs are there அப்படின்னா 5 writs are there. one is habeas corpus, writ of mandamus,
அந்த மாதிரி 5 ரிட்ஸ் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட் சோஷியல் பர்ஸ்பெக்டிவ். சோஷியல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபாலோஸ் ட்ரெடிஷனல் சொசைட்டி. We all know India is in a traditional society and now it's in a fast modernizing society and heavy inequalities present. அது மட்டும் இல்லாமல் we all know என்ன inequalities present அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all know இந்த caste system இருக்கு, இந்த class system இருக்கு. ஸோ நிறைய inequalities வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கு. தட் ப்ரிவலண்ட் இன் ஏன்ஷியன்ட்லேருந்தே இப்போ வரைக்குமே வந்து நிறைய inequalities we are prevailing. சைனால பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ன ட்ரெடிஷ்னல் சொசைட்டி, ஃபாஸ்ட் மாடர்னைசிங் அண்ட் அங்கேயுமே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரல் பர்ஸ்பெக்டிவ். கல்ச்சரல் பர்ஸ்பெக்டிவ்ல பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இட்ஸ் என்ன ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் வாஸ்ட்லி டைவர்ஸ் அண்ட் மல்டி எத்னிக் கண்ட்ரி. ஸோ யூ வில் ஹாவ் அ ஹோம்ஒர்க் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். இதில் என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யூ ஹவ் டு ரைட் அ எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அண்ட் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அப்போ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜின் போது நம்ம என்ன வந்து ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அண்ட் ஆல்சோ மல்டி எத்னிக் கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ரைட் எனி ஃபெஸ்டிவல்ஸ் ரிகார்டிங் தட் திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சைனா இஸ் ஆல்சோ என்ன ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், multi-ethnic country but less diverse compared to India. In India we have நிறைய டைவர்ஸான ஒரு எத்னிக் கம்யூனிட்டி, நிறைய டைவர்ஸான எத்னிக் சொசைட்டிஸ்லாம் இருக்கு. பட் கம்பேர்ட் டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ். இதில் வந்து நியூக்ளியர் பவர், we have a nuclear power, strong and defense, borders and hostile neighbors and terrorism is a major threat. ஸோ டெரரிசம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர், சைனா ஆல்சோ ஹாவ் அ நியூக்ளியர் பவர். இந்தியா, சைனா, பாகிஸ்தான் 3 கண்ட்ரிலுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் இருக்குது. அண்ட் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ராங் அண்ட் டிஃபென்ஸ், தேர் வெரி ஸ்ட்ராங் இன் டிஃபென்ஸ் அண்ட் ஹாஸ் அ பவர்ஃபுல் நெய்பரிங் அலைஸ். அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே டு ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் நெய்பரிங் அலைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெரரிசம் இஸ் அ மேஜர் த்ரெட் டு போத் த கண்ட்ரி இந்தியா அண்ட் சைனா. Chronological of India. So what are the things we are going to see அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வாஸ் among the first non-community countries to recognize the peoples of Republic of China and One China policy. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா among the first non-communist country to recognize. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 2 பார்ட்டிஸ் அப்படின்னு, ஒரு பார்ட்டி பார்த்துருப்போம். PRC அப்படின்றது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சைனா they have been established in the year October 1949 they have been established. and இன்னொரு பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் சைனா பாலிசி, OCP அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. in India in China they'll have 2 capital. You go and search regarding how these 2 capital have separated and what issue have been prevalent in China அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். டிபெட் அண்ட் தைவான் அப்படின்றது 2 கேபிட்டலாகவே இருக்கும் சைனாக்கு. அந்த 2 கேபிட்டலுமே வந்து they'll have a தனித்தனி பார்ட்டிஸுமே இருக்கும், தனித்தனி நேஷனல் பார்ட்டிஸும் இருக்கும். அதுல ஒரு பார்ட்டி என்னது பிஆர்சி அண்ட் இன்னொரு பார்ட்டி வந்து OCP, அதாவது ஒன் சைனா பாலிசி, ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அப்ளிகபிள் இன் சைனா. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் கண்ட்ரி ஒன் சிஸ்டம். பட் இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன சைனாவில் பார்த்தீங்கன்னா தேல் ஹாவ் அ 2 சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு கண்ட்ரி ஆனால் 2 விதமான கவர்மெண்ட் இருக்கும் அண்ட் 2 விதமான நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கும், 2 விதமான கேபிட்டல் கண்ட்ரிஸுமே இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரிக்கு தாய்வானா இன்னொரு கண்ட்ரிக்கு திபெட் இருக்கும். அந்த மாதிரி they'll have a 2 different countries. You have to analyze the background regarding what this problem is going on. And next வந்து on 1st April 1950 India became the first non-socialist bloc country to establish a diplomatic relation with the PRC. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PRC பார்த்தீங்கன்னா they'll have a fight. What fight அப்படின்னு பார்த்தீங்கன்னா they don't want to have a and 5 principles of peaceful coexistence. பஞ்சில், அதாவது பஞ்சசீல் அப்படின்றது வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இட்ஸ்னா 5 பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் பிட்வீன் நேரு அண்ட் ஜோஹென் லாய். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆன் 29 April 1954 we have been following this பஞ்சில். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் யார் இதை சைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு visited China in October 1954.
He was the first visit. It was the first visit by a non-communist head of a state since the creation of PRC, அதாவது People Republic China, and Nehru met the chairman Mao Zedong. During 1950s, India-China relations was very largely smooth. அதாவது during the period of ஜவஹர்லால் நேரு சமயத்துல வந்து நம்மளோட இந்தியா சைனாவோட ரிலேஷன் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா they have a very good relationship. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவும் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேம் ஐடியாலஜி கிடையாது. Socialism, capitalism, they both will have a different ideas. பட் இவங்களுக்கு என்னன்னா they wanted to நான் வந்து ஹெட் ஆகணும். இப்போ என்னன்னா பிஆர்சி அண்ட் ஒன் பாலிசி ஒன் சிபி அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டி பார்த்தோம். இந்த ரெண்டு பார்ட்டி வந்து they wanted to ஒன்னு either they want to become a part of this or this party want to become to the part of that, but both of them were not என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேத்துக்கு மேலே ஒரு சமாதானம் இல்லாததுனால அந்த ரெண்டு பார்ட்டியுமே வந்து தனித்தனியாக தான் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் சி நேரு அதுதான் two parties with a single country and single ruling system. Ruling இன்றது ஒன்று தான், but they have a division of parties. I have given an example, right? இப்போ ஒரு சின்ன இந்தியா இருந்தால் எப்படி இருக்கும். So chronological level of this China, India and China. Jawaharlal Nehru saw mutual trust partner in China. However, the relationship gradually turned sour. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1954 தான் நம்மளோட இந்தியா அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூதா இருந்தது. அண்ட் ஆல்சோ அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணான்னா he also signed ஒரு சைன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் we also followed a பாலிசி கால்டு பஞ்சசீல் 5 பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசிஸை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவல் மீன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுதுன்னா சோர் ஆகுது அப்படின் போது கசப்பு தன்மை வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அதிகரிக்குது. ஆனால் இந்த சுலபமான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன் 1959 டூரிங் டிபெட்டியன் அப்ரைசிங் தலாய் லாமா fled to India. ஸோ 1959ல இந்த டிபெட்டியன் அப்ரைசிங், அதாவது வி ஆல் நோ நமக்கு வந்து டிபெட்டியன் அப்படின் போது இட்ஸ் செப்பரேட் கேபிட்டல் ஃபார் இன் சைனா. அதில் இருக்கக்கூடிய தலாய் லாமா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு புத்திஸ்ட். இவர் வந்து புத்திஸ்ட் மாங்க். வாட் இஸ் இஸ் டூயிங் அப்படின்னா இஸ் கம்மிங் டு இந்தியா அண்ட் சைனா ஹட் ஏர்லியர் ஆக்குபைட் திபெட் இன் 1950. சைனா என்ன பண்ணுறாங்கன்னா ஏர்லியர், அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்க முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைனா வந்து டிபெட் எங்களோடது அப்படின்னு சொல்லி தேவை ஆக்குபை பண்ணி அதை வந்து அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1950s they have started. And next border clashes aroses in 1959. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது இப்போ வரைக்கும் from the India and Chinaக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா from 1959 to till 2026 we have this பார்டர் இஷ்யூ. அவங்க என்ன சொல்றாங்க தேர் டெல்லிங் அபவுட் இந்த நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து எங்களது, அசாம் என்னுடையது, அருணாச்சல் பிரதேஷ் என்னோடது அப்படின்னு சொல்லி யார் கிளைம் பண்றாங்கன்னா சைனா இஸ் கிளைமிங் டில் நவ். அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிரீமியர் ஜோ என்லாய் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் த டேர்ம் ஆஃப் எல்ஏசி அப்படின்ற ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த எல்ஏசி அப்படின்னு போதுச்சுன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின் போது என்னன்னா ஒரு டெரிட்டரியை தாண்டி இன்னொரு டெரிட்டரிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இல்லை ஒரு கேட், அந்த கேட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்ஏசி அப்படின் போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்றாங்க. அதை வந்து எதுல மென்ஷன் இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ல தே ஹாவ் மென்ஷன் திஸ் த்ரூ லெட்டர் டு ஹூம் அப்படின்னா டு ஜவஹர்லால் நேரு. வென் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1959 தே ஹாவ் மென்ஷன். இவர்தான் தலாய் லாமா who fled to India. is a very famous புத்திஸ்ட் மாங்க். புத்திசம் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க எடுத்துன்னு போறா சைனால வந்து இப்பயும் சைனா ஆல்சோ ஃபாலோ திஸ் புத்திசம். நிறைய பேர்கிட்ட புத்திசம் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு மிகப்பெரிய தலைவரா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தலாய் லாமா. இவர் என்ன பண்ணான்னா ஹி கேம் டு இந்தியா. ஸோ அப்போதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய கல்ச்சுரல் யூனிட்டிஸ் வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா அண்ட் சைனாக்குள்ள தே ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் இன் த கல்ச்சுரல் திங். நெக்ஸ்ட் 1962 சைனோ இந்தியன் வார் ஃபவுட். அதாவது சைனீஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1962 and 1967 நாத்தோலா அண்ட் சோலா கிளாஷஸ். இது வந்து என்னன்னா இட்ஸ் கன்சிடர்ட் டு பி செகண்ட் இந்தியன் சைனா வார்.
And next வந்து in the year of 1970s, the USA and China overcome animosity and improved their ரிலேஷன்ஸ். அதாவது யூஎஸும் சைனாவும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எனிமிட்டியை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டு they started to become a united in their relationship. எப்படி நம்ம வந்து யூனைட் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணி எப்படி ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. In 1979 the US recognized PRC. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். பிஆர்சியை வந்து யார் ரிகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ். ஆனால் நம்மளோட இந்தியா என்ன பண்றாங்கன்னா ஒன் பாலிசி சைனா, அதாவது ஓபிசி அதை வந்து ரிகக்னைஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா that is India among the global level. One policy China means அப்படின்னா no division should be there. நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே வந்து நீங்க வந்து எல்லாரும் கோஆபரேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமத்துவத்தையும் ஒரு மியூச்சுவாலிட்டி யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னது இல்ல அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இது வந்து இந்த குளோபல் லெவல்லையுமே இந்தியா. பட் யூஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து தே ரிகக்னைஸ் ஒன்லி திஸ் பிஆர்சியை மட்டும் ரிகக்னைஸ் பண்றாங்க. And in 1976, China and India resumed ambassadorial relations with each other. China and India என்ன பண்ணாங்கன்னா ambassadorial relations அப்படின்னா in each country we have a ambassador. அதாவது ஒரு கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஃபாரினரோ இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பாசிஸ் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதனால என்ன ஆகுதுன்னா they'll have a good relationship அப்படின்றதுனால ambassadorial relationship வந்து they started to develop between India and China. இவ்வளவுதான் வந்து நிக்சன் மயோ மீட். மாவோ பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஆமா. In 1988, Indian Prime Minister Rajiv Gandhi visited China to normalize the relations. ஸோ மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1950s வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன் போகுது. இந்த 1980s அகைன் என்ன ஆகுதுன்னா இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி மறுபடியும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வருது. இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக யார் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து ஹீஸ் கோயிங். And next 1992, President R.V. Venkataraman paid a state visit to China. 1993, agreement on the maintenance of the peace and tranquility along the line of actual control was signed and formalized the LAC. இந்த LACனால தான் ஸ்டில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை வந்து ப்ரெவலண்ட் ஆகுது. என்ன LICல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னோம்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹி ரைட் எ லெட்டர் டு ஜவஹர்லால் நேரு. எல்ஐசியில் வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷ் அதான் அந்த மாதிரி இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே வந்து சைனாக்கு வந்து இருக்கணும், சைனாவோட டெரிட்டரியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா we don't have any டாக்குமெண்ட், அதாவது லீகல் டாக்குமெண்ட் வந்து எதுலையுமே வந்து பேசல. அது மட்டும் இல்லாம மேப் வரைஞ்சிட்டு போன பிரிட்டிஷ்காரங்களும் என்ன பண்றேன்னா they did not give any specification that இந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து சைனாவோட ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரும் எதுவும் சொல்லல. தென் ஹவு கேன் வி கிவ் திஸ் ஸ்டேட்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி வி ஹாவ் அ ப்ராப்ளம். இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு யாருக்குள்ளன்னா இந்தியாவுக்குள்ளேயும் சைனாக்குள்ளேயும். And next அப்படின்போது in 1996 Chinese President Jiang Zemin visited to India. ஸோ மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா they are again coming to India. இந்தியாக்குள்ள they are coming and they have a good relationship ஸ்டார்ட் பண்றதுக்கு சில பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நடந்ததுனால அந்த ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு முறையில ஒரு மதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மதிக்கத்தக்க வகையில யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனீஸோட பிரசிடென்ட் வந்து வராரு. 1996 அக்ரிமெண்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ட் அண்ட் 2000 இந்தியன் பிரசிடென்ட் KR நாராயணன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is visiting to மறுபடியும் சைனாக்கு they are visiting. 2003 Indian Prime Minister Vajpayee visited to China. Both sides signed the declaration on the principles for relations and comprehensive cooperation India. அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா they are signing a principle. அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆன் பிரின்சிபல்ஸ் ஃபார் ரிலேஷன் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் கோஆப்ரேஷன். எப்படி வந்து நம்ம ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஆல்சோ அவர் கோஆப்ரேஷன் ஷுட் பி டெவலப் பிட்வீன் திஸ் கண்ட்ரி இந்தியா அண்ட் சைனா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அஃபிஷியலி ரிகக்னைசிங் டிபெட் அஸ் த பார்ட் ஆஃப் சைனா. அதாவது இந்தியா என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து அஃபிஷியலா என்ன ரிகக்னைஸ் பண்றாங்க அப்படின்னா டிபெட்டை வந்து சைனாவோட பார்ட் அப்படின்னு சொல்லி ரிகக்னைஸ் பண்றாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2005 Chinese Premier Wen Jiabao visit India. Both states declared the establishment of the strategic cooperative partnership for peace and prosperity. அதாவது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம்
ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேட்டிவ் பார்ட்னர்ஷிப் அப்படின்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸோ இல்லை எந்த ஒரு டெரிட்டோரியல், அதாவது இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆப்ரேஷன்ஸோ வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இவங்களை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேல் ஹாவ் அ பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ரூல் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் 2006 பிரிக்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் இன்க்ளூடட் இந்தியா அண்ட் சைனா. இந்த பிரிக்ஸ் வந்து சவுத் ஏஷியன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஏஷியன் கண்ட்ரீஸ்க்காக பிரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் யார் மெம்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா திஸ் போத் இந்தியா அண்ட் சைனா இஸ் அ மெம்பர் டு த பிரிக்ஸ் அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 2006. And next 2009, China objects to Prime Minister Manmohan Singh's visit to அருணாச்சல் பிரதேஷ். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட விசிட்ஸ் வந்து they started to where அப்படின்னு பார்த்தீங்கன்னா to the அருணாச்சல் பிரதேஷ். And 2010 China started to the practice of issuing a stapled visa to people from Jammu Kashmir. அதாவது சைனா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் அ விசாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்களுக்கு விசாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. விசாஸ்ன் போது they can visit to the other country without any permissions from the country. அந்த மாதிரி சில விசாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப்பிள்டு விசாவா கொடுக்குறாங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா டு த ஜம்மு காஷ்மீர் பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2013 சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் they had a good relationship. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா they started a corridor called China Pakistan Economic Corridor started. And 2014 Chinese President Xi Jinping visits India. Again they started this விசிட்டிங். எதுக்காக இந்த விசிட்டிங்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிசிஸோ இல்லை இந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் ஆல்சோ கோஆப்ரேஷன் ரிலேஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டாண்ட் அப் ஆகுது, இல்லை ஹவு தேவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராச்சும் ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம எப்படி அவங்கள உபசரிப்போம், அந்த உபசரிப்பினால கூட வில் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து ஃப்ரம் த ஏன்ஷியன் பீரியட்லேருந்து டு த மாடர்ன் ஏரா வி ஆர் ஃபாலோயிங் திஸ் விசிட்டிங். அதுக்காக தான் வி ஆர் மென்ஷனிங் திஸ் இயர்ஸ் அஸ் அ இம்பார்ட்டன்ட் இயர். இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான லீடர்ஸ் தே கேம் டு இந்தியா ஆன் தட் பர்டிகுலர் இயர் டு டெவலப் த கோஆபரேட்டிவ்ஸ் பிட்வீன் திஸ் டூ கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். 2016 Prime Minister Narendra Modi meet Chinese President Xi Jinping. And 2019 border standoff at Doklam. டாக்லாம்ல வந்து ஒரு பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் வந்து டாக்லாம்ல they have been setting. And 2018 the China has proposed a new dialogue mechanism known as 2+1 mechanism. You have to check what is this 2+1 mechanism na என்ன அப்படின்னு you have to check. Under this proposal the China and India can jointly conduct a dialogue with the third regional party. அதாவது 2+1 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் we know இந்த 2ல வந்து யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இது வந்து 2+1 அப்படின்போது என்னன்னா they're talking about they can conduct a dialogue with the third regional party, not with the global party but with the regional party. ரீஜனல் பார்ட்டின் போது நம்ம அந்த 10 கண்ட்ரிஸ் பார்த்துருப்போம். அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல வி ஹவ் சீன் 10 கண்ட்ரிஸ், மால்தீவ்ஸ், லாவோஸ், அந்த மாதிரி வி ஹவ் சீன் மலேசியா, அந்த மாதிரி இந்த 10 கண்ட்ரிஸ்குள்ள இந்த ரீஜனல் கண்ட்ரிக்குள்ள தான் இவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன் கண்டக்ட் டயலாக் அப்படின் போது ரிகார்டிங் த ப்ரொசீஜர், ரிகார்டிங் த பாலிசிஸ் தே கேன் டாக் அப்படின்றத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா 2+1 மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. இட் ப்ரப்போஸ்ட் சச் டாக்ஸ் வித் நேபாள். இந்த மாதிரி யார் கூட எல்லாம் இவங்க வந்து நிறைய டாக்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா they have talked with the Nepal. நேபாளோட they have many regional talks that is called 2+1 mechanism. And next 2020 the Galwan Valley clash. So 2020 ல வந்து you have to check what is this Galwan Valley clash and why it is important to the India and China. It was very important, you have to check it. 2021ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா de-escalations and border disengagement. And 2022 Chinese side proposes to hold India-China civilization dialogue. 2022ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா again they are starting a good relationship with India and China. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா civilization dialogue in both countries. It also proposed India and China trade and investment cooperation forum. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2022ல they are starting. And next trade and investmentல பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா இட்ஸ் bilateral trade stood in the year 2022
and there is a great scope for the improvement in future. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, our country will have a great scope once we connect with the China for the purpose of trade. அது மட்டும் இல்லாமல் they are talking about trade and WTO. WTO means World Trade Organization, which is very essential to promote the trade system in the global level between these two countries அப்படின்னு சொல்லலாம். And also businesses from both nations can invest in each other, leading to win-win situation. Win-win situation போது either they can win or not அப்படின்றதால both will have a beneficial situation, both will have a win-win situation அப்படின்னு சொல்லி they are declaring this. And next, silk route வந்து both nations can revive ancient silk route. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த சில்க் ரூட் போது நம்ம ஏன்ஷியன்ட்ல வந்து இந்த சில்க் ரூட் மூலயமா தான் இந்தியா அண்ட் சைனா பிகம் வெரி க்ளோஸ். ஸோ அகெயின் they are going to reconnect that position for what அப்படின்னா for regenerating this international trade. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ரூட்டை மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணி they are going to start the international trade வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. For example, the convergence of Chinese BRI, அதாவது Belt and Road Initiative. BRI வந்து it's very very important. You have to write the answer regarding this. BRI அதாவது Belt and Road Initiative. அதை பத்தி நீங்க என்ன பண்ணணும், you have to write the answer. You have to search and what is this initiative have started and what are the things that India have done அப்படின்றது you have to check it and you have to write for one page. ஒரே ஒரு பேஜுக்கு அது போதும். And next வந்து culture. Both nations showcase their rich cultural heritage on the world stage. Example, Buddhism, Hinduism, Sanskrit, Chinese language, martial arts, ancient scientific literature. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒற்றுமைகள் வந்து யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் இந்தியா அண்ட் சைனால இருக்கு அப்படின்னு சொல்லலாம். And next, the leadership for developing countries, being a strong economics and strong military powers among the developing countries, both countries can provide a leadership for other developing countries. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து அவங்க நல்ல ஒரு லீடர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா they can promote other developing countries-உம் வந்து என்ன பண்ணலாம், they can develop a good developing ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இவங்க வந்து ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சவுத் கோஆப்ரேஷன் அப்படின் போது என்னன்னா, இந்த சவுத் கோஆப்ரேஷன் வந்து த கால்வனிஸ் டெவலப்பிங் பிளாக் ஆஃப் ரீஜன்ஸ் ஃபார் த காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கோல்ஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏஷியன் கண்ட்ரிஸோட காமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கோல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக கொண்டு வந்தது என்னன்னா இந்த சவுத் கோஆப்ரேஷன். And next வந்து cooperation under BRICS platform. We all know 2006 they have established this BRICS. இதுல வந்து என்னன்னா to the developing the cooperation. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கண்ட்ரி அதாவது இந்தியா சைனாவோட கோஆப்ரேஷன் ரூட்ஸ் நம்ம எப்படி ரிவைவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த சில்க் ரூட்ல கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஐ பார்த்துருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கோஆப்ரேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து திஸ் பிரிக்ஸ் அண்ட் தே ஆர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் திஸ் வேற என்ன சொல்லுவாங்க 2+1 initiative. So these are the things they are talking about how the cooperation can be built அப்படின்னு சொல்லி. And next, climate change. Collectively apply to the pressure and developed nations to take actions regarding the climate change. ஸோ கலெக்டிவாக இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, வெறும் வந்து எக்கனாமிக்கலாவோ இல்லை கல்ச்சுரலாவோ இல்லை ஹெரிட்டேஜ் மூலமாவோ அவங்களோட எத்தனிசிட்டியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. பட் ஆல்சோ தே ஹாவ் டு மெயின்டைன் அ கலெக்டிவ்லி கோஆப்ரேஷன் டு சேஃப்கார்ட் டு ப்ரொடெக்ட் ஆர் கிளைமேட். நம்மளுடைய கிளைமேட்டுமே வந்து என்ன பண்ணணும்னா எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும், கலெக்டிவாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓசோன் லேயர் டிப்ளேஷன் ஆகுதுன்னா this both the country India and China, a developing country, should promote how they can develop and how what are the measures can sort out the issue. அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா they have to plan accordingly அப்படின்னு சொல்லலாம். And next வந்து regional cooperation. Being a major regional powers in Indo-Pacific, both nations can work together for what? For the peace, stability, economic and prosperity in Asia as well as the larger Indo-Pacific region. Once this India and China got very close or அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ல இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்லி they will be a very they can give a very tough fight to whom? To the developed country USA. அவங்க கிட்டயுமே நம்ம என்ன பண்ணலாம்னா we'll have a நம்ம என்ன பண்ணோம் அவங்கள வந்து எதிர்த்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ we automatically will become as a developed country. அதான் சொல்றாங்க we need to be very friendly. அதாவது we need to work together for the purpose of peace,
stability, economic prosperity in Asia as well as larger Indo-Pacific region. And next வந்து to combat extremism and terrorism. So we all know this India and China, they were very famous for the terrorism. Terrorism அதாவது people அவங்களுடைய நியாயத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they'll fear the government or they will deterrent the government. ஸோ அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய சில செயல்கள் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு த்ரெட்டுக்குள்ள உட்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காமனான ஒரு பர்சன் இருக்காங்க, இந்த காமன் பீப்புள் கிட்ட வந்து ஒரு கன் கடிச்சா என்ன ஆகும்? ஸோ அவங்களுக்கு ஒரு கோவம் வந்தாலோ அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆயுதத்தை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டை சீக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல தகராறு நடக்குது. இப்போ ஒரு நல தகராறு வந்து ஏக்கும் பிக்கும் இந்த நல தகராறு நடக்கும்போது இந்த ஏ கிட்ட வந்து ஏ வந்து ஒரு காமன் பீப்புள், இந்த காமன் பீப்புள் கிட்ட வந்து கன் இருக்கு. இவர் வந்து பி வந்து என்னன்னா இஸ் ஓனர் ஆஃப் த லேண்ட், இவர் ஏ வந்து இட்ஸ் லேபர் ஆஃப் த லேண்ட். இப்போ ஏ கிட்ட இந்த கன் இருக்கிறதுனால ஓனர் ஏதாச்சும் 2-3 வார்த்தைகள் ஏதாச்சும் விடும்போது பி இந்த ஏ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். ஆட்டோமேட்டிக்கலி வில் டேக் ஹிஸ் வெப்பன் அண்ட் வில் ஷூட் அவுட். அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய பயம் வந்து என்ன ஆகும்னா பீப்புள் கிட்ட விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம they'll not have a checks and balance வந்து ப்ராப்பரா ரன் ஆகாது. அது மட்டும் இல்லாம மிக மிக முக்கியமான ஒரு த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஆன ஒரு ப்ராசஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும். ஒரு இடத்துல ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பு நடந்தா வி ஹாவ் டு கம்ப்ளைண்ட் டு த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் போலீஸ் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் வில் டேக் அ ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹில் மேக் அ பர்சன் அந்த விக்டிமையோ அந்த விக்டிம்க்கு தேவையான ஒரு விஷயங்களோ அவங்க எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கு இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த டெரரிசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்தியாக்குள்ளேயோ இல்லை சைனாக்குள்ளேயோ ஃப்ளரிஷ் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், இந்த சிஸ்டமேட்டிக் ரொட்டீன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கட் ஆயிடும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. தட் பிகம் a major threat to India and China. Next, hand in hand exercise. இதுதான் வந்து hand in hand exercise. So here we can see the both the countries ஓட யார் இருக்காங்க, both the countries ஓட militaries இருக்காங்க. For example, இந்தியாவோட military சோல்ஜரும் இருக்காரு, சைனாவோட military சோல்ஜரும் இருக்காங்க. And they are talking about hand in hand. They can share the weapons and they can share the strategical level, but they should not attack the country without giving a information or without giving அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளை ஆர்ம் பண்ணாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா they should follow the rules and regulations regarding this. Border dispute, an ever-present irritant in India-China relations. China continues to build up its military near the border. சைனாவும் இந்தியாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வில் ஹாவ் அ பார்டர்ல வி ஹாவ் அ போலீஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன். அண்ட் நெக்ஸ்ட் சைனீஸ் ஆக்குபைடு காஷ்மீர். சைனா ஆக்குபைடு அக்ஷய் சின் இன் 1957. அதாவது இந்த அக்ஷய் சின் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸை வந்து யார் ஆக்குபை பண்றாங்கன்னா சைனா ஆக்குபை பண்ணிடுறாங்க. எப்ப நடக்குது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 நடக்குது. அந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் சின். யூ ஹாவ் டு அனலைஸ் திஸ் வாட் இஸ் திஸ் அக்ஷய் சின் அண்ட் ஹவு த ப்ராப்ளம் இஸ் கோயிங் அண்ட் யார் அதை ரிசால்வ் பண்ணாங்க அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அக்ஷய் சின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் in the India and China relations. China continues to be illegal in occupation of approximately 38,000 square kilometers in the Union Territory of the Ladakh. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அக்ஷய் சின் அப்படின்ற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1957 அத்துமீறல் நடந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து நம்மளோட இந்தியாவோட பெர்மிஷனே இல்லாம எத்தனை கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து they have occupied. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்டர்ஸ்லுமே வந்து வில் ஹாவ் அ சோல்ஜர்ஸ் வந்து கட்டாயமாக அந்த இடத்துல ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேல் ஹாவ் இந்தியன் சோல்ஜர்ஸும் வந்து கண்டிப்பா இருப்பாங்க, சைனா சோல்ஜர்ஸும் கண்டிப்பா இருப்பாங்க, சைனீஸ் சோல்ஜர்ஸும். இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஏமாந்தா என்ன பண்ணுவாங்கன்னா சைனா வில் கம் அண்ட் டேக் ஆல் த பிளேசஸ் அண்ட் தேல் சே தட் இது எல்லாமே வந்து யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனாவோடது அப்படின்னு சொல்லி இந்தியாவை மொத்தமா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியான்றது ஒரு கண்ட்ரியே இல்லாம they can destroy. In addition, under the so-called the Chino-Pakistan Boundary Agreement of 1963, the Pakistan illegally ceded 5,180 square kilometers of Indian territory in Pakistan occupied China. அதாவது you all know what is this Pakistan occupied China?
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது பிஓகே அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பிளேஸ சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்றோம். அந்த மாதிரி சைனா பாகிஸ்தான்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு பவுண்டரி அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. எப்பன்னா இந்த இயர் ஆஃப் 1963ல பாகிஸ்தான் அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா தேர் ஆக்குபையிங் 5180 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஆக்குபை பண்ணிடுறாங்க. அதே அந்த அக்ஷய் சீன்ல எத்தனை கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 38,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தே ஹாவ் ஆக்குபைட். ஆனா இந்த பிஓகே இந்த சைனோ பாகிஸ்தான் டைம்ல வந்து ஹவு மச் தே ஹவ் ஆக்குபைட் அப்படின்னா 5180 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தே ஹாவ் பீன் ஆக்குபைட். அண்ட் நெக்ஸ்ட் திஸ் ரீஜன் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ் கராகோராம் ட்ராட். அதாவது டிரான்ஸ் காராகோரம் ட்ரேட் அப்படின்போது ட்ராக்ட் அப்படின்போது ஆர் அ சாக்ஷகம் ட்ராக்ட். திஸ் சாக்ஷகம் வேலி இஸ் அ பார்ட் ஆஃப் a gilgit agency and its location is a highly geostrategical location. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லொகேஷன், அதாவது டிரான்ஸ் காராகோரம் ட்ராக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேசஸ். இந்த பிளேஸ்ல வந்து நம்ம இந்தியா வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா we cannot do anything, right? We have to be very planned or well prepared to oppose those peoples. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து என்னன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. யார் 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 மிகப்பெரிய கண்ட்ரி? ஒன் இஸ் சைனா, அனதர் ஒன் இஸ் பாகிஸ்தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா அந்த சைடு சைனா இந்த சைடு பாகிஸ்தான் போது இந்தியா குட் நாட் டேக்கிள் த ஃபோர்ஸஸ். ஸோ இந்தியா ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். அதனால தான் மிலிட்ரிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அக்ஷய் சீன்ல ஆல்வேஸ் தேல் பி தேர் இந்த military. அக்ஷய் சின் சைனா ஆக்குபை பண்ண ஏரியா ஆச்சுன்னு இல்லீகல் நம்ம வாங்கியாச்சு. ஆமா, ஜம்மு காஷ்மீர் நம்மளோட இந்தியா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இல்ல, ஆக்குபைடு காஷ்மீர். இதுதானே நம்மளோட மேப் ஆக்சுவலா. இதுதான் நம்மளோட மேப் ஆக்சுவலா. இது எல்லாமே they have been occupied. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் எல்ஓசி இதெல்லாம் வந்து. ஸோ இதால வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலான ஒரு விஷயம் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட். தே ஹாவ் ஆக்குபைட் பட் தே டிட் நாட் கெட் ஃபுல்லான ஒரு லீகல் இது வந்து அவங்க வாங்கல. அதே மாதிரி வி ஆர் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் அக்ஷய் சின் எங்க இருக்கு, சைனா இட்ஸ் லொக்கேட்டட் ஹியர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா நியர்லி 38,000 கிலோமீட்டர்ஸ் தேர் ஆக்குபைங் ஹியர். அதெல்லாம் வந்து இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ அதனால தேர் டாக்கிங் அபவுட் திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் ஆக்சுவலி ஹவு திஸ் கோயிங் ஆன். கார்கில் வார் நடந்த பிளேஸ் இது. எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவர் இந்தியா மொத்தமா இந்தியா பிஹேவியர் புரியல. ஆமா, இங்க பாகிஸ்தான், அங்க சைனா. ஆமா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பட் தே டிடன்ட் கம்ப்ளீட்லி, தே டோன்ட் ஹேவ் எனி லீகல் பவர் ஓவர் தேர். இது எல்லாமே நம்ம இந்தியா தான், ஜம்மு காஷ்மீர் தான். And China's protest over Dalai Lama's refugee in India, Pakistan China axis against India. These are the problems or these are the irritations or the problems related to the India and China அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய த்ரெட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த இந்தியாவுக்கு. அண்ட் வந்து ஸ்ட்ரைடிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி. இந்த பேர்ல்ஸ் தியரினா என்னென்ன அப்படின்றத யூ ஹேவ் டு சர்ச். வாட் இஸ் திஸ் பேர்ல்ஸ் தியரி? String of pearls theory. Very very important, string of pearls theory. Okay. Chinese opposition to India on important issues like UN Security Council membership. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் யுஎன், அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வி ஹாவ் பீன் அதில் வந்து மெம்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் போது பிரம்மபுத்திரா வாட்டர் அண்ட் சைனீஸ் பிளான்ஸ் டு பில்ட் டேம்ஸ் ஆன் த ரிவர். அதாவது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய வாட்டர் சோர்சஸ் வந்து வி ஆல் நோ இண்டஸ் வாட்டர்
ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இந்தியாவுக்கும் எப்படி வந்து ரிவர் வாட்டர்ஸ் எப்படி வந்து ஃபில்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஹவு தேர் யூசிங் திஸ் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். அந்த இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனா ஆஸ்கிங் நாங்கள் என்ன பண்ணணும், we are going to build a dam for our purpose. அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, they starting a fight between this sources. And next வந்து Quad alliance and tensions in the Indo-Pacific regions. So Quad alliance, ஸோ குவாட் எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரீஜனல் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியாக்காக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா இட் அரைசஸ் டென்ஷன்ஸ் இன் த இண்டோ பசிபிக் ரீஜன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இந்தியன் ஓஷன் வந்து நம்மளுடைய இந்தியா இருக்கிற இடம், அண்ட் பசிபிக் ஓஷன் வந்து வேர் தட் சைனா ஹவ் பீன் லொக்கேட்டட், அண்ட் இந்தியா சைனா பார்டர். So whenever you are studying this India-China relations, you have to have an eye on this map. இந்த மாதிரிலாம் மேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா you have to read out the places. Next, border sectors. So total border length 3,488 kilometers from the Ladakh in the west to Arunachal Pradesh in the east. So இது வந்து it's a factual thing that is very important for us. And western sector, just write it out in your notes. So எதுக்காக, because we have to know western side வந்து we have Ladakh, and middle side we have Uttar Pradesh and Himachal Pradesh, and eastern side we have Sikkim and Arunachal Pradesh. And how இந்த மாதிரி ஒரு factual இருந்தால் போதும், it does not need that square kilometer long, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் eastern side this thing and western side that thing, and also the middle side this thing. ஸோ அப்படின்ற மாதிரி கவர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். And Akshay Chin, Siachen Glacier, and this Pakistan occupied Kashmir, Jammu Kashmir, Akshay Chin, and western sector and central sector. So this were the kilometers, and here we have Nepal, and here we have India. This is a disputed areas. So disputed areas in the இருக்கு. And Mahon line அப்படின்னு சொல்லி, Mahon line is also very very important. And this were the map, அதாவது நம்மளுடைய இந்தியா சைனால இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம நடக்குது, and you have to know where is this Akshay Chain is located, and where is this Pakistan occupied is located, and how India is disputed அப்படின்னு சொல்லி you have to know. And border dispute is one of the important issue affecting the India and China relations, right? இந்தியா அண்ட் சைனால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் டிஸ்பியூட் இஷ்யூஸை சொல்றாங்க. அண்ட் இந்தியா சைனா ஷேர்ஸ், இந்தியாவோட சைனாவும் எவ்வளோ கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா longer border of 3,488 kilometer long boundary, and also the boundary dispute dates back to the British period. Who have distributed this areas? யார் நமக்கு வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு யார் நிர்ணயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிர்ணயிப்பெல்லாம் வந்து யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the British time. And also they are talking about Johnson line. The Johnson line அப்படின்போது என்னன்னா it is proposed in the year of 1865. They have been proposed and shows Akshay Chin in Jammu Kashmir that is under India's control. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான்சன் லைனில் வந்து 1865 அவங்க சொல்லிட்டாங்க அக்ஷய் சின் வந்து சைனாவோட இது பிளேஸ் கிடையாது, தட் இஸ் லொக்கேட்டட் டு த இந்தியா பிளேஸ், அதாவது அது வந்து இந்தியாக்குள்ளே தான் வரும், they'll be under the control of India அப்படின்னு சொல்லுவாங்க. வேரஸ் எம்சி டொனால்டு லைன் அப்படின்னு இன்னொரு லைன் சொல்கிறாங்க. இந்த எம்சி டொனால்டு லைன் வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it have been redrawn in the year of 1893, places it under China's control. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அக்ஷய் சின் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த சைனா அப்படின்னு சொல்லி they are telling. And also both are related to the disputes of the western sector. இந்த disputes யார் அரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அரைஸ் பண்ணி விட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And next, India considers Johnson line. நம்ம இந்தியா வந்து யாரை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சன் லைனை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வைல் பட் ஆனால் சைனீஸ் யாரை கன்சிடர் பண்ணுறாங்க, எம்சி டொனால்டு லைனை தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ தேவர் டாக்கிங் அபவுட் அந்த ஏரியா வந்து யாரோட சொந்தமான ஏரியானா சைனாக்கு சொந்தமான ஏரியா அப்படின்னு சொல்லி தேர் டாக்கிங். அண்ட் ஆல்சோ அட் ப்ரெசென்ட் வாட் வி ஹேவ் அப்படின்னா LAC, line of actual control, is the line separating India controlled areas
of Ladakh from Chinese controlled area from the Ladakh இருக்கக்கூடிய அக்ஷய் செயின். இதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த LAC வந்து how they are dividing the lines, எப்படி வந்து ஒரு லைனை வந்து எப்படி டிவைட் பண்றாங்க, how India divides from China and how China divides India அப்படின் போது அதுல முக்கியமான இடம் எது சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல இருந்து அக்ஷய் சின்ன வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளேஸா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. And next 1913, a boundary talks between the British and representative of Tibet. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a boundary talks between British and representatives of Tibet. Agreement was arrived between the British and Tibetan representatives. As a result, the Indo-Tibetan boundary was delimited. அதாவது இந்த மாதிரி ஒரு டிபெட்டியனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு செப்பரேஷன் ஆஃப் லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு லைனை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைன் பேர் என்னன்னா இண்டோ டிபெட்டியன் பவுண்டரி அப்படின்னு சொல்லி டீலிமிட்டட் அப்படின்னா லைன் டிரா பண்றது தான் வந்து டீலிமிட்டேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 1914 சிம்லா கன்வென்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா they gave birth to MC Mahon line that separates Tibet from India. இந்த MC Mahon லைன்ல தான் என்ன பண்ணாங்கன்னா they're talking about the separation of the India and Tibetல எப்படி நம்ம செப்பரேட் பண்ணோம். ஸோ கிட்ட என்னென்ன எத்தனை லைன் நம்ம பார்த்துருப்போம். ஜான்சன் லைன் பார்த்தோம், MC டொனால்ட் லைன் பார்த்தோம், அண்ட் ஆல்சோ we are talking about LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய அக்ஷய் சின் பார்க்குறோம், அண்ட் ஆல்சோ we are talking about this MC மஹோன் லைன். இந்த MC மஹோன் லைன் என்ன டிவைட் பண்ணுது, டிவைடிங் திஸ் இந்தியா அண்ட் டிபெட்க்கும் இந்தியாவுக்கும் எப்படி வந்து ஒரு டிவிஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் they're talking about that and it also named after the British colonial administrator. யார் இதை வந்து நேம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஞாபகார்த்தமாக இந்த MC மஹோன் லைன் அப்படின்னு நேம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் ஹென்ரி MC மஹோன். சர் ஹென்ரி MC மஹோன் மூலமா they are representing this line. And next, however, the China terms the agreement as illegal. சைனா வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம யூஸ் பண்ற அதாவது இந்த சிம்லா கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷனை நம்ம இந்தியா வந்து ஃப்ரேம் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த டாக்கிங் அபவுட் இந்த மாதிரி ஒரு இந்தியாக்குள்ள இவ்வளவு பிளேசஸ் இருக்கு, சைனாக்குள்ள இவ்வளவு பிளேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைனாவோட அக்யூசேஷன் என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இல்லீகல். நீங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து என்னன்னா இட்ஸ் an illegal one and China contend that Tibet was not a sovereign state and therefore it did not have any power to conclude treaties. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா we all know சைனாவும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனால வந்து டிபெட் இருக்கு, பட் டிபெட்டை வந்து they are not including as a sovereign state. அது வந்து ஒரு sovereign state இல்ல, and they does not have any power to conclude the treaties or they cannot sign any treaties. எந்த ஒரு ட்ரீட்டியோ இல்லை எந்த ஒரு அக்ரிமெண்ட்டோ சைன் பண்றதுக்கான சாவரின் அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணலன்னா மெயின்லேண்ட் கவர்மெண்ட் வந்து நாங்கள் கொடுக்கல. அதை வந்து நீங்க எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரு லைன் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஒரு கன்வென்ஷன்ஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் வாட் இண்டோ டிபெட்டியன் பவுண்டரி அப்படின்னு சொல்லி அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டேட்டை ரிகக்னைஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்லி யார் அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னா சைனா வந்து இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். And next வந்து China does not accept the MC Mahon line claims entire Arunachal Pradesh. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் this entire Arunachal பிரதேஷ்மே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a southern Tibet approximately எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இப்போ கிளைம் பண்றாங்க, கிட்ட 90,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டரை நம்ம இந்தியால இருந்து யார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த MC மஹோன் லைனை வந்து என்ன பண்றோம், இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா வந்து நாங்க ஏத்துக்க முடியாது. பிகாஸ் அருணாச்சல் பிரதேஷ் வந்து யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெட்டோடையது, சதர்ன் டிபெட் அப்படின்னு சொல்லி எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஏரியா வந்து நம்ம இந்தியாவில இருந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அருணாச்சல் பிரதேஷ் வந்து இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன் ஆஃப் இந்தியா. வை இட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு எக்ஸிட் அண்ட் எக்ஸிட் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடுலேருந்து நம்ம சைனாக்கு போகிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதே அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து நம்ம வேற சைனாக்கு போகிறது வந்து இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் தேர் வில் ஹாவ் அ குட் சோர்சஸ் ஆஃப் இந்த டீ லீவ்ஸ் அப்புறம் இந்த நேச்சுரல் ஃபார்மிங்ஸ்லாம் வந்து எங்கே நல்லா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நடக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த டிபெட்டுமே மொத்த அருணாச்சல் பிரதேஷ்மே அவங்க கிளைம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி தட் டெல்லிங். நெக்ஸ்ட் வந்து 1950 சைனா ஆக்குபைட் டிபெட். 1950 என்ன பண்ணுறாங்கன்னா
சைனா வந்து மொத்தமா கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, they are occupying the Tibet. And next 1950, the China occupied Akshay Chin and built a road through it, connecting the Tibet and the Jiangxi province in China. It consolidated its hold to the Akshay Chin during the 1962 war with India. So we all know சைனோ இந்தியா வார் அப்படின்னு சொல்லி 1962ல ஒரு வார் நடந்திருக்கும். இந்த வார்ல வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆக்குப்பை பண்ணது இல்லாம சைனாவை ஆக்குப்பை பண்ணி சைனால இருந்து அக்ஷய் சீன்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேர் கனெக்டிங் அ ரோட்வே. இந்த ரோட்வே மூலயமா தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ரோட்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, அந்த ரோட்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால நம்ம என்ன பண்றோம், இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு வார் நடக்குது. இந்த வார் என்ன பேர் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த வாரோட பேர் வந்து இந்தோ சைனா வார். இந்த இயர் ஆஃப் 1962 இந்தோ சைனா வார் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1959, China contest the MC Mohan line through the letter written by the Chinese Premier Joe Henlai. அவர் என்ன பண்ணாருன்னா, his writing regarding MC Mohan line வந்து அது வந்து என்ன சொல்லுச்சுன்னா illegal one and we cannot accept it அப்படின்னு சொல்லி he is writing a letter. And 1959 LAC unilaterally defined the சைனா எல்ஏசின் போது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்ன சொல்றாங்கன்னா, they're talking about how correct unilaterally இதுதான் இவ்வளவுதான் சைனாவோட பிளேஸ் அண்ட் இவ்வளவுதான் சைனாவோட பர்டிகுலரான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி they are defining. எதுல பாத்தீங்கன்னா இந்த எல்ஏசில they are defining. And India did not accept this unilaterally defined boundary. இந்தியா வந்து என்ன பண்ணலன்னா, they are not accepting. For example, இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு ஸ்டேட்ஸ், இவ்வளவு கண்ட்ரி, இவ்வளவு பவுண்டரின்னு சொல்லி we have a states and boundaries. இது டக்குன்னு வந்து ஒருத்தவங்க வந்து இது வந்து என்னுடைய ஸ்டேட், இது என்னுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது how India can accept it and how India can obey to what China is framing. So India is getting angry towards that framing of the rules, and they were not accepting this unilaterally defined boundary. ஒரே ஒரு லைனா வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ற லைன்ஸ் வந்து நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா இஸ் டினைனிங் தோஸ் திங்ஸ். And next, line of actual control na enna, what is this LAC அப்படின் போது the LAC is என்ன demarcation, அதாவது ஒரு பீரியட் இதுதான் நான் வந்து demarcation அப்படின்னு சொல்றாங்க, that separates the Indian control territory of China from Chinese and control territory. Now what is LAC அப்படின்னா, அது வந்து it's a line of control. இந்த LAC வந்து என்னன்னா line of actual control which going to talk about the Indian controlled territory from China and also Chinese controlled territory. So they are differentiating. இது வந்து இந்தியாவோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லி they are determining. இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, அதை தாண்டி நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்ஏசியை டிரா பண்றாங்க. In this letter, Joe said that LAC consists of so-called MAC Mahon line is the east and line up to which is the said to be exercise of the actual control in the west. அதாவது அந்த லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் டெல்லிங் திஸ் எம்ஏசி மோகன் லைன்ல வந்து தேர் டாக்கிங் அபவுட் அந்த அருணாச்சல் பிரதேஷ்லாம் வந்து யாருக்கு அப்புறமே இந்தியாவில வந்து தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பட் தேர் டெல்லிங் இட்ஸ் இல்லீகல் திங் அண்ட் வி குட் நாட் அக்செப்ட் இட் அப்படின்னு சொல்லி இஸ் ரைட்டிங் இன் அ லெட்டர். அண்ட் நெக்ஸ்ட், இந்தியா ரெகக்னைசஸ் திஸ் எம்ஏசி மோகன் லைன் அண்ட் கன்சிடர் இட் டு பி an actual line of control. ஏன்னா இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, they were very very strong in their point of view. என்னன்னா they wanted this MAC மோகனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த லைன் யூஸ் பண்ணி தான் we are following and also we are telling that is an actual line of control. அதுதான் என்ன சொல்றேன்னா LAC actual line of control and also between India and China. While China does not recognize MAC Mohan line, India considered LAC to be a 3,400 kilometer long, while the Chinese considered to be only a 2,000 kilometer long. அதாவது இந்தியா என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவோட கோட்பாடுகள் முறையா இல்ல இந்தியாவோட தாட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 3,488 கிலோமீட்டர் வந்து நீளம் வந்து இருக்கு, அவ்வளவு லாங் இருக்கு, அவ்வளவு ஏரியாஸ் வந்து யாருக்குன்னா இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைனா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா டோன்ட் ஹாவ் தட் மச் லைன் டு ஆக்குபை, பட் தே கேன் ஆக்குபை ஒன்லி, பட் தே ஹாவ் அ பவர் டு ஆக்குபை ஒன்லி ஆஃப் 2,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி they are determining this thing. So this was the problem regarding how a country is facing LOC, LAC.
1962. ஸோ இந்த இந்தோ சைனா வார் வந்து நடந்திருக்கும். and this was agreement on the agreement on confidence building measures CBMS அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்ஸ்க்காக. ஸோ நமக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா இந்த பவுண்டரி பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால they're telling. And 2003 declaration on principles for relations and comprehensive cooperations we have been following. And 2005 வந்து we are signing. So still we are building a cooperation with India and China. இந்த மாதிரி இந்த பவுண்டரி இஷ்யூஸ் இல்லாம நம்ம எப்படி ஸ்மூத்தா சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மெஷர்ஸ் வந்து we are following. And 2013 India and China border defense cooperation agreement. Both sides agreed to follow the tail of patrols in areas where there is no clarity on the LAC. ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இந்த எல்ஏசியில் ப்ராப்ளம் இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம்னா they'll have a direct contact or direct dialogue between these two countries regarding this. And next, Beijing says that this still goes by 1959 LAC. பீஜிங் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து பழைய எல்ஏசியை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், புது எல்ஏசியை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேர் டெல்லிங். எல்ஏசி மீன்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். And next, till date, the LAC actual line of actual control is a point of contention. Till date, there is no agreed definition of LAC. LAC is in a demarcated fully on a actual ground. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு என்னன்னா எல்ஏசியில் வந்து ஒரு டிட்டர்மைனான ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து நம்மளால டிட்டர்மைன் பண்ணல. பிகாஸ் இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல தே ஹாவ் டிமார்க்கெட்டட். இப்போ சடனா இது என்னோட கண்ட்ரி இல்லை இது என்னோட ஸ்டேட் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நோ கண்ட்ரி வில் அக்செப்ட் இட் அண்ட் நோ கண்ட்ரி வில் ஃபாலோ இட். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் காலப்படத்தில் சொல்ற மாதிரி நிலம் எங்க உரிமை, இந்த மாதிரி போத் த கண்ட்ரி வில் ஹாவ் அவங்களோட ரைட்ஸ் வந்து எதுல டிட்டர்மைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ல தான் அது வந்து டிட்டர்மைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2017 they're talking about டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப். டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப்ல வந்து டோக்லாம் அப்படின்றது வந்து என்னன்னா டோக்லாம் சைனீஸ். டோக்லாங் அப்படின்றது வந்து சைனால இருக்கக்கூடிய ஒரு இடம். என்னன்னா ஏரியா ஸ்ப்ரெட் ஓவர் less than 100 square kilometer comprising a plateau and a valley at a tri-junction between India. அதாவது இந்த டோக்லாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஜங்ஷன் ஏரியா. இது எதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கவர் பிட்வீன் இந்தியா, பூட்டான் அண்ட் சைனா. டோக்லாம் is strategically located in Siliguri corridor. Very very important corridor. You have to know what is this Siliguri corridor and where it is located. This Siliguri corridor, in the Siliguri corridor which connects the mainland India and with northeastern region. Siliguri corridor ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are connecting India and also the mainland regions கவர் பண்றோம். and border dispute between India and Bhutan over Doklam. மறுபடியும் என்ன பண்றாங்க சைனா they started their dispute with a Bhutan also. Now அவங்க வந்து நம்ம கிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, they started a dispute between ஜம்மு காஷ்மீர் வந்து they are telling அக்ஷய் சின் என்னுடையது and also அருணாச்சல் பிரதேஷ் என்னோடது that belong to southern Tibet of China அப்படின்னு சொல்லி they are fighting with us. Now what they are telling அப்படின்னா இந்த டோக்லாம் அப்படின்ற இது கூட வந்து என்னன்னா யார் கூட சண்டை போறாங்கன்னா they starting their fight with the பூட்டான் கிட்ட they started to fight regarding this dispute. அதாவது அதுவும் என்னுடைய லேண்ட் தான், you have to give to the place. ஆனால் டோக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சோர்சஸ். இட்ஸ் இன் ட்ரை ஜங்ஷன் ஏரியா. ட்ரை ஜங்ஷன் ஏரியான் போது இட் கனெக்ட் 3 ஏரியாஸ். ஒன் இஸ் இந்தியா, பூட்டான் அண்ட் சைனா. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிலிகுரி காரிடாருமே வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். And next, in 2017 Chinese tried to construct a road in the region and China considered it as an extension of the Chumbi Valley. அப்படின்ற வேலி எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும். and also the wedge of the land that lies between the Sikkim and Bhutan. India came to the aid of Bhutan and deployed the troops in Doklam as per the obligations under the Bhutan Friendship Treaty in 1949. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த டோக்லாம் அப்படின்ற இடம் வந்துச்சுன்னா ஏரியா தட் இஸ் லொக்கேட்டட் இன் பூட்டான். பூட்டான் என்ன சொல்றாங்கன்னா சைனா தே கேம் வித் ட்ரூப்ஸ் ஃபார் வாட் அப்படின்னா டு ஆக்குபை தட் டோக்லாம் ஏரியா. டோக்லாம் வந்து மொத்தமாக ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைனா தே சென்ட் தேர் ட்ரூப்ஸ். பட் நம்மளோட இந்தியா என்ன பண்றாங்கன்னா தே கேவ் தேர் சப்போர்ட். எதன் மூலமா இந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ட்ரீட்டி ஆஃப்
பூட்டான் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி. இந்த பூட்டான் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி 1949. இந்த ட்ரீட்டி மூலயமா தான் நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேருக்கு ஒரு சண்டை வருது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிர்த்து வீட்டுக்காரங்க சண்டை வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு போன் அடிச்சு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி இந்த எதிர்த்து வீட்டுல இருக்கவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், we are calling our neighbors or we are calling our cousins for the supporting us. அந்த மாதிரி what they are telling அப்படின்னா இந்த ட்ரீட்டி மூலயமா they are calling India to support whom, to support the Bhutan, to send this. இந்த மாதிரி சைனாக்காரங்க வந்து ரொம்ப என்ன தொலை பண்றாங்க, they are telling this டோக்லாம் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி telling அப்படின்றதுனால இந்தியாக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா they gave their full support. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுல் சப்போர்ட் மூலயமா அந்த சைனாவோட ட்ரூப்பையுமே வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா விரட்டி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து in August 2017 இந்தியா அண்ட் சைனா அக்ரி டு டிஸ்எங்கேஜ்மெண்ட் அட் டோக்லான். அதாவது இந்தியாவும் சைனாவும் என்ன பண்ணாங்கன்னா ஓகே இனிமே நான் வந்து இந்த டோக்லாம் அப்படின்ற இடத்துக்குள்ள நான் வரல அப்படின்னு சொல்லி கெட்டிங் ஆன அக்ரிமெண்ட். அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2017. நெக்ஸ்ட் 2020 clashes in Ladakh and Sikkim. மறுபடியும் என்ன பண்றாங்க, see how many problems that our India is facing with their neighbors. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி இருக்கணும்னா that country should have a good neighbors. So good neighbors இருக்கும்போது தான் we'll have a good friendship and good developing sources we can get. ஆனா but what we have அப்படின்னா we have a great problem with India. இந்தியாவுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, இந்த பக்கம் சைனாவோட பிரச்சனை, இந்த சைடு பாகிஸ்தானோட பிரச்சனை, அண்ட் ஆல்சோ இந்த டெவலப்டு கண்ட்ரி யூஎஸ்ஏ கூடயே நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி we have many problems over there. In 2020 வந்து a violent clash took. எப்பன்னா இந்த 2017 வந்து என்ன பண்றாங்க, டோக்லாம் டிஸ்எங்கேஜ்மெண்ட். அதாவது டோக்லாமுக்கு வந்து நானும் வரல நீயும் வரல அப்படின்னு சொல்லி இந்தியா சைனா வந்து என்ன பண்றாங்கன்னா they have அந்த அக்ரிமெண்ட் மூலமா they are dividing them powers and also they will not involve in the problem. And டோக்லாம் வந்து that is given to the பூட்டன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இந்த இயர் ஆஃப் 2020 வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா தெர் வாஸ் வைலண்டான ஒரு கிளாஷ் நடக்குது பிட்வீன் இந்தியா அண்ட் சைனீஸ் சோல்ஜர் அட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வான் வேலி இன் லடாக். கால்வான் வேலி இந்த லடாக் அலாங் த எல்ஏசி. கால்வான் வேலி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக், கால்வான் வேலி. அண்ட் ஆல்சோ இந்த லைன் அலாங் வித் த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இந்த பிரச்சனைகள் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து soldiers and military equipment were deployed along the LAC both sides. சோல்ஜர்ஸும் அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸுமே என்ன ஆகுதுன்னா டிப்ளாய்மெண்ட் ஆகுது எங்கன்னா இந்த எல்ஏசியில், அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இந்த ஸ்டார்டிங் அகெயின் மறுபடியும் வந்து என்ன ஆகுது, இந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 எந்த இடத்துல அப்படின்னா இந்த கால்வான் வேலியில் இந்த ப்ராப்ளம் நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் திங்ஸ் லடாக், Leh, India, and these were the areas of Akshay Chin and China. So these are the map. So in the map we can see the geographical locations how this India China is presented. Galwan Valley, you can find where the Galwan Valley is there. Galwan Valley, China. Pangong Lake, Leh, Ladakh. So these are the strategical important locations that you need to keep in your mind. And 20 Indian Jawans were killed by the People Liberation Party. அதாவது கிட்டக்கிட்ட நம்மளுடைய இந்தியன் ஜவான்ஸ் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா செத்துருக்காங்க இந்த சண்டை மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்தியா ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங் எ ரோடு கால்ட், நம்ம இந்தியாவும் என்ன பண்றாங்கன்னா they started to construct a road called டவுலட் பெக் ஹோல்தி அப்படின்ற ஒரு ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க நியர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்வான் வேலி. எப்பன்னா இந்த இயர் ஆஃப் 2000 and it connects Leh and Dowlat Bay OD. And next வந்து running almost parallel to இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it is parallel, இதுக்கு பேர் வந்து parallel. ஸோ parallel வந்து LACக்கு parallel they are connecting a road. ஸோ இங்கே வந்து ரோடு அண்ட் எல்ஐசி. ஸோ பேரலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர் கனெக்டிங் ரோடு. இந்த ரோடு எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா 2000. யாரு அப்படின்னா இந்தியா. and running almost parallel and the 255 kilometer long Dabak Shayong Dowlat OD all weather road took nearly 2 decades ஆச்சு. இருக்கிற 2 decades, 1 decade னா 10 years, 2 decade னா 20 years. அப்போ 20 years ஆச்சு. எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டு ஹாவ் இந்த ஆல் வெதர் ரோடு அப்படின் போது என்னன்னா
எனி வெதர் லைக் ரைனி சீசனாக இருக்கலாம், இல்லை சன் டைம் சம்மர் சீசனாக இருக்கலாம், எனி வெதர் டைம் தே கேன் ட்ராவல் அண்ட் தே கேன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அண்ட் தே ஷுட் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கே கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கால்வான் வேலி சைடில் இது பண்ணுறாங்க. இட் இஸ் இன் பேரலல் டு எல்ஏசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆஃப் திஸ் ரோட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு சி திஸ் triggered. ஸோ இது வந்து இதனால என்ன ஆகுதுன்னா இட் கேம் என் டு திஸ் ரோட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ த பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next, as it stands, the both countries have to engage in a bilateral talks to settle the boundary disputes while reducing the அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரியுமே என்ன பண்ணணும்னா they have to sit and talk instead of sending a military troops அனுப்பி ஃபைட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணாம they should have a proper dialogue between the two countries and they have to sort out the issues அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And next வந்து China has to keep its words and stop aggression along the LAC. China என்ன பண்ணணும்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின் போது அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உட்பட்டு அவங்க வந்து they have to do the things. அதை விட்டுட்டு they should not show their aggression in the LAC அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல they should not show the aggression or they should not send the troops அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்துல வந்து நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா how the opposition country or how the opposing country can tackle the situation அப்படின்னு சொல்லி this are the fault. இதெல்லாம் வந்து சைனாவோட ஃபால்ட்டை நம்ம சொல்றோம். அண்ட் லேட்டஸ்ட் டிப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் டு த பார்டர் இன் 2022 அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி டிப்ளாய்மெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2022 ரிப்போர்ட் சஜஸ்டட் தட் சைனா இஸ் பிளானிங் டு பில்ட் அனதர் ஹைவே த்ரூ த அக்ஷய் சின். சைனா என்ன பண்ணாங்கன்னா சும்மா இருக்காம தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஹைவே ரோட் கனெக்ட் பண்ண போறாங்க. ஹைவே த்ரூ அக்ஷய் சின் ரன்னிங் அலாங் த இந்தியா பார்டர் கனெக்டிங் த ரீசிங் வித் டிபெட். இப்போ என்ன பண்றாங்கன்னா டைரக்ட்லி கனெக்டிங் இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி டைரக்டான ஒரு ரோடு பில்ட் பண்ணனா அப்போ என்ன ஆகும், தட் வில் பி வெரி வெரி ஈஸி டு சைனா. ஃபர்ஸ்ட் அந்த ரோட்குள்ள என்ட்ரி ஆவாங்க அண்ட் தே ஆக்குபை எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி ரோடு வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் ஆல்சோ த ஹைவே இஸ் கால்ட், அந்த ஹைவேக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G695 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And it is expected to complete in the year of 2035. As you all become an officers, then you have to tackle this problem. So 2035 குள்ள இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிச்சிட்டு they are going to connect India directly to the China. எந்த ஒரு டோல்கேட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம they are planning to build. அந்த ரோட் பேர் என்னன்னா G695 அப்படின்ற ரோட் சொல்லியிருக்காங்க. And thank you and remaining next we will see in the next class.